ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மை சீரீஸ்னு அண்ட் அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே ஹூ கால்ஸ் ஹர் செல்ஃப் அ வில்லனஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ஒரு சாதாரண ரொமான்ஸ் அனிமேவா மட்டும் இல்லாமல் கதை வேற லெவலில் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அதனால தான் இந்த அனிமேவை செலக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 1. ஒரு கிங்டமோட பிரின்ஸ் குட்டி பையனா இருக்கும்போது அவனுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை எந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாமே நம்ம கேட்கறான். அரசே பட் இப்படி ஒரு மெத்தடே கிடையாது. ஆனா இது ஒரு புது ஃபார்முலா, இதை நான் உடனே சொசைட்டியில ரிப்போர்ட் பண்ண நம்ம ஓடி போறேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு நான் இப்போ நினைச்சேன். லேட்டரா தான் புரிஞ்சுது எனக்கு ஈஸியா புரியுற விஷயம் மற்றவங்களுக்கு கஷ்டம்னு. லைஃபே போரிங்கா போதுன்னு அந்த பிரின்ஸ் யோசிக்கும் போது தான் பிரின்சஸ் நான் ஒரு வில்லனர், என்னோட ரோலே உங்களையோ ஹீரோயினையோ பிரிக்கிறது அதை நான் பெர்ஃபெக்டா பண்ணுவேன்னு சொல்லவும் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறேன். நான் தான் செசியல் க்ளோ ஆல்ஃபாஸ்டா கிங்டமோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அண்ட் அதோட கிரவுன் பிரின்ஸும் நான் தான். இன்னைக்கு தான் நான் என் ஃபியான்சேவை மீட் பண்றேன், மார்க்கெஸோட பொண்ணு. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு விஷயம் ஒருத்தங்க சொல்லி எனக்கு புரியல. எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே அது புரியல. பர்ட்டியா நீங்க சொல்ல வந்தது டீ குடிச்சிட்டு பேசலாமா நம்ம ஹீரோ கேக்குறான். என்னது, சரி ஓகே நம்ம பாரா, இதுதான் என் பட்லர் ஜெனோ அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றான். சின்ன வயசுல எவ்வளவு மெச்சூர்டா இருக்கீங்களே, ஒருவேளை நீங்க ரீஇன்கார்னேஷனா நம்ம கேட்கவோ அது என்னது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஒரு பிரின்ஸ்னா இப்படிதான் பிஹேவ் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லவோ அப்படி கிடையாதுன்னு ஜெனோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அது நம்ம ஹீரோக்கும் கேக்குது. சரி நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது சொன்னீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் என்கிட்ட இருக்கு. ஜப்பான் அப்படிங்கிற ஒரு லேண்ட்ல மூவிங் பிக்சர்ஸ் அண்ட் நாவல்ஸ்லாம் இருக்கும். அதுல இருந்த ஒரு ஒட்டாமே கேம் தான் ஒரு ரியாலிட்டியா இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க மெய்டன் ஆஃப் டெஸ்டினி மேல நீங்க லவ்ல விழுவீங்க. நான் உங்களோட ஃபியான்சேங்கிறதுனால பொறாமையில அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுவேன். ஒரு வழியா நீங்க என்ன தோக்கடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் கூட ஹாப்பியா வாழுவீங்க. சோ நான் ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் ஃபிளவர் ஆஃப் ஈவலா இருக்க போறேன்னு வா சொல்லவும், இவ சொல்ற எதுவுமே எனக்கு ஓவரா புரியல. பட் ஆனா ஒரு சின்ன பொண்ணால இவ்வளவு தூரத்துக்கு கற்பனை பண்ண முடியுமா, இல்ல உண்மையிலேயே எவ்வளவு ஃபியூச்சரை பார்க்க முடியுமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போதைக்கு அவ வில்லனஸ் அந்த ரோலை பிளே பண்ணணும்னு நினைக்கிறா. ஃபியூச்சர் கோயினா இருக்க போறவா இந்த மாதிரி இருக்கிறதுல எந்த தப்பு இல்ல நம்ம யோசிச்சுட்டு ஈவல் தான் நீ எதை சொல்ல வர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஸ்ட்ராங் அண்ட் நோபல் அழகான பியூட்டிஃபுல் லேடியா தான் நான் தோக்க ஆசைப்படுறேன்னு வா சொல்லவோ, என்னது அழகான நம்ம ஹீரோ கலாய்க்கிற மாதிரி சொல்லவோ, பெர்ட்டியா அவங்க கூட ஒண்ணு சேர்றதுக்கு சான்ஸே கிடைக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றது அந்த கேம்ல இருந்த பெர்ட்டியா, ஆனா நான் அந்த பெர்ட்டியா கிடையாது. சோ ஒரு பெஸ்ட் வில்லனஸா நான் மாறுவேன், ஒரு நல்ல ஈவலா நான் இருப்பேன்னு வா சொல்லவும், என்னது நல்லவளா அதே நேரத்துல ஈவலா இருப்பாளா நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிட்டு திரும்ப வரேன் பெர்ட்டியா ஓடி போயிருந்தா போர் அடிக்கிற என்னோட லைஃப் இப்பதான் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ இப்படி பண்றதை நீங்க என்ஜாய் பண்றீங்களான்னு ஜனோ கேட்கவும், அன்பிரடிக்டபிளா ஒரு விஷயம் இருந்தால் தான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைலயே நான் எதை வேணாலும் கத்துக்கிட முடியும். ஸோ எனக்கு லைஃபே இன்ட்ரெஸ்டிங் இல்லாம கலர்லெஸ்ஸாக தான் போக ஆரம்பிச்சுது. ஸோ இவா என் எக்ஸ்பெக்டேஷனை வேஸ்ட் ஆக்க மாட்டான்னு நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. பர்ட்டியா என்னெல்லாம் பண்றான்னு அப்பப்போ நம்ம ஹீரோக்கு ரிப்போர்ட் வந்துட்டே தான் இருக்கு. ஒரு வருஷம் பர்ட்டியா வீட்டை விட்டு வெளியே வரல, பட் அவ கூடிய சீக்கிரம் வெளியே வந்துருவான்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா ஒல்லியா அழகா பர்ட்டியா மாதிரி நம்ம ஹீரோவை மீட் பண்ண வந்திருக்கா. ரிப்போர்ட்ல நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு இவ எக்ஸசைஸ் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ யோசிக்கும் கிட்டக்க வரவும், கிட்ட மரியாதை இல்லாம கிட்ட போகாதானே உங்க அப்பா அடிச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. மார்க்கஸ் அவ அப்படி இருக்கிறதான் அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்கன்னு பர்ட்டியா கேட்கவும், பர்ட்டியா பிரின்ஸ் கிட்ட இப்படி டைரக்டா கேட்கறது எவ்வளவு ரூடான விஷயம் தெரியும். பாராட்ட மாட்டாரு, அவருக்கு எமோஷனே கிடையாது. அவர்கிட்ட நீ இதெல்லாம் எதிர்பார்க்காத. உங்க அப்பா நான் இருக்கல, நான் ஒண்ணு கூச்சிரே செல்ல குட்டி அப்படின்னு அவர் சொல்லவோ, அவ பேசினதை விட நீங்க பேசினதான் ரூடு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ கழுத்துல இருந்த ஸ்கார்ஃபு ஒரு ஃபாக்ஸா வெளியே வருது. நம்ம ஹீரோவோ ஜனாவோ எதையோ நோட்டீஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு அதை பத்தி பேசவனா அமைதியா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. டீ ஆறதுக்குள்ள அதை குடிச்சிட்டு இந்த ஸ்வீட்டை சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் டயட்ல இருக்கேன்னு சொன்னா இது சுகர் கம்மியா தான் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் அதை எடுத்து சாப்பிடுறா. சரி நாளைக்கு என்ன பண்ணலாங்கிறத பத்தி பேசலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், நாளைக்கு பார்ட்டியில ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வில்லனஸா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் பர்ட்டியா சொல்றா. நீ ஒரு வில்லனஸ், உன் பாஸ்ட் லைஃப் மெமரிஸை பத்தி எல்லாம் யார்கிட்டயும் சொல்லிடுறது சரியா? நீ வில்லனஸ்ங்கிற போது உன் பிளான் எல்லாம் சீக்கிரட்டா இருக்கணும், இல்லைன்னா மத்தவங்க உன் பிளான் தெரிஞ்சுட்டு தோக்கடிச்சிருவாங்கன்னு சொல்லுவோம். அதுவோ கரெக்ட் தான், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பர்ட்டியா சொல்றா. நாளைக்கு தான் என் 11th பர்த்டே, பார்ட்டிக்கு கண்டிப்பா வந்துரு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்க கூட என்ஜாய் பண்றதுல எனக்கு ரொம்ப 11th பர்த்டேவா அப்படின்னா அடுத்த வருஷம் எனக்கு 10th இயர் பர்த்டே வரும். என்னோட அம்மா சாக போறாங்க. சம்மர்ல ஒரு எபிடமிக் ஸ்டார்ட் ஆகும். அந்த டிசீஸ் பரவி நிறைய பேர் இறந்துருவாங்க. லோனா லீஃப்ங்கிற ஒன்னால தான் அதை கியூர் பண்ண முடியும். அதை லேட்டரா தான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பர்ட்டியா சொல்லுவோம். அந்த லோனா லீஃப் உண்மையிலேயே ரொம்ப ரேடானது தான் அப்படின்னு நம்ம ஹீரோவை யோசிக்கிறான். எங்க அப்பா அரசர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாரு. அவர் அந்த லோனா லீஃபை தராம எங்க அம்மா இறந்து போயிருவாங்க அப்படின்னு பர்ட்டியா அழுதுட்டு இருக்கவும், நீ சொல்றதெல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு தானே நடக்கும். இப்பவே நம்ம அதுக்கு தயாராகி உங்க அம்மாவை காப்பாத்தலாம்னு கேட்டா, ஆனா அப்படின்னா சினாரியோ
கொலாப்ஸ் ஆயிருமே, சினாரியோ ட்விஸ்ட் ஆனா உங்களுக்கு அப்படின்னு வருத்தப்படுறா. பட் என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம ஹீரோட்ட சொல்லல. உன் கண்ணீரை தொடச்சுக்கோ, நான் ஃபியான்சே, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இதுல எதையாச்சும் யோசிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ 1 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நீங்க ரொம்பவே மோசம் அரசே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. சாரியோட நோபல் லேடி இப்படி திட்டக்கூடாதுல்ல, சாரின்னு சொல்லவும் நான் தான் மன்னிப்பு கேட்கணும். உன்னை திட்டுற அளவுக்கு நான் என்ன நடந்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த டிசீஸை பத்தி நான் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன் மட்டும்தான் லெட்டர்ல சொன்னீங்க. எங்க அம்மாவை இப்ப எப்படி காப்பாத்துறதுன்னு கேட்கவும், நம்ம ஹீரோ சிக்னல் கொடுக்கவும் ஜெனா எல்லாரையும் வெளியே அனுப்புறான். எனக்கு லூனா லீஃப் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு பெர்ட்டியா வருத்தப்படுறா. கவலைப்படாத, அப்படி ஒரு வியாதியா பரவ போறதில்ல நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையா வியாதி பரவாதானவா கேக்குறா. அந்த வியாதிக்கான கியூரோ இதுதான் நம்ம ஹீரோ பாட்டில்ல மெடிசன் வச்சிருக்கான். நீங்க என்ன பண்ணி தொலைஞ்சீங்க அப்படின்னு பெர்ட்டியா கேட்கவும், என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விட நம்ம ஹீரோ சொல்றான். 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவை பத்தி நீ பேசுற அப்புறம் நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஹீரோ அவனோட 11th பர்த்டேக்கு லைப்ரரி யூஸ் பண்ணணும்னு அரசர் கிட்ட கேட்டிருக்கான். அவரும் ஹாப்பியா கொடுத்துட்டாரு. மெடிசினல் பிளான்ஸ் யூஸ் பண்றதுக்கான பெர்மிஷனையும் நம்ம ஹீரோ வாங்கியிருக்கான். பயாலஜி எல்லாம் படிச்சு நம்ம ஹீரோ ஒரு லூனார் லீஃப் ட்ரீயவே வளர்த்துட்டான். சரி, அப்ப என் அம்மா டிசீஸ் அப்படின்னு பெர்ட்டியா கேட்டா. ஒரு டாக்டரை நம்ம ஹீரோ மீட் பண்ணி அந்த டிசீஸை பத்தின சிம்டம்ஸ் என்னலாம் அப்படின்னு பெர்ட்டியா சொல்லியிருப்பா. லைப்ரரி போய் நிறைய புக்கை படிச்சு இந்த டிசீஸோட மியூட்டேஷன் தான் வரப்போறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சதுக்கு ஒரு கியூரையும் மேக் பண்ணிட்டா. இந்த ஒரு பாட்டில் கியூர் எல்லாம் பார்த்தது மொத்தமா அந்த டிசீஸை அழிக்கணும்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த டிசீஸை பத்தி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் கூப்பிட்டு அவர் கூட நம்ம ஹீரோ டிஸ்கஷன் நடத்துறான். நம்ம ஹீரோ டைரக்டா சொல்லாம இந்த டிஸ்கஷனை வச்சு அவராவே லூனா லீஃப் தான் இதுக்கு கியூர்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். பட் ஆனா அவர் மரமண்டைக்கு அது ஏறல. இவ்வளவு சிம்பிளான விஷயம் கூட ஏன் மத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் அது நம்ம ஹீரோக்கு தான் சிம்பிளான விஷயம். இப்படியே அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஒரு நாள் அவருக்கு புரிய வரும். நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப பேசி அந்த டாக்டராவே லூனா லீஃப் தான் இதுக்கு கியூர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. உண்மையிலேயே சம்மர் டயத்துல சில பேருக்கு அந்த வியாதி வந்திருக்கு. பட் ஆரம்பத்திலேயே அதை கியூர் பண்ணிட்டாங்க. டாக்டருக்கு இன்டைரக்டா புரிய வைக்கிறதா இதுல கஷ்டமான பார்ட் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு ஈஸியா புரியும், மத்தவங்க கிட்ட நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறேன், அது ஒரு பேட் ஹேபிட் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு 11 வயசு பையனால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு பெர்ட்டியா கேட்டா. நான் ஒரு கிரவுண்ட் பிரின்ஸ் ஆச்சே, இதெல்லாம் பாசிபிள் தான் நம்ம ஹீரோ சொல்லவோ. கண்டிப்பா மத்தவங்களுக்கு இது பாசிபிள் இல்லைன்னு ஜனம் நினைக்குவோ, மைண்ட் வாய்ஸ் கேக்குதுடா நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு ஆண்ட்ராய்ட் பிரின்ஸ் நான் குறைச்சி எடை போட்டிருக்க கூடாதுன்னு பெர்ட்டியா சொல்லுவோம். ஆண்ட்ராய்டா அது என்ன நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்க அம்மா இப்ப சேஃபா இருக்காங்க, நிறைய பேர் சாகல நம்ம ஹீரோ சொல்லவோ. பெர்ட்டியாக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. உன்னோட 10th பர்த்டேக்கு என்னோட கிஃப்ட் இதுதான், என் கையாலேயே இதை ரெடி பண்ண. இது ஒரு யூனிவர்சல் ஆன்டிடோட், எந்த வியாதியா இருந்தாலும் இது குணப்படுத்தும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். லைப்ரரியில நம்ம ஹீரோ படிக்கும் போது ஒரு சீக்ரெட் டோரை கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்குள்ளதான் இந்த ஏன்ஷியன் நாலேஜ் எல்லாமே இருந்திருக்கும். நீ ஒரு கிங்கோட வைஃபா மாற போற, ஸோ ஃபியூச்சர்ல உனக்கு ஒரு பிரச்சனை வரும், அதனால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே அந்த செயின் அவளுக்கு மாட்டி விடுறான். ரொம்ப தேங்க்ஸ் பிரின்செஷியல், இந்த நெக்லஸ் மேல ஆணையா சொல்றேன். நீங்க செஞ்ச இதுக்கு பதிலுக்கு நான் கடமையா ஒரு பெஸ்ட் வில்லனுக்கா மாறி காட்டுறேன். நான் மட்டும் இல்ல, எங்க அப்பாவையும் ஒரு ப்ராப்பர் வில்லனா மாத்தணும். ஹீரோயின் கூட கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங்க கிடைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவோ, என் பேச்சேவா கேட்கவே மாட்டேங்கிறாள் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு லைஃப்ல எல்லா விஷயங்களையும் ஃபாஸ்டா புரிஞ்சிடும், எல்லா விஷயங்களையும் ஈஸியா கத்துக்கிடுவான். ஸோ அவன் லைஃபே போரிங்கா போயிட்டு இருக்கு. பட் நம்ம ஹீரோயின் மட்டும் டிஃப்ரெண்டா நடந்துக்கிறா. பெர்ட்டியா அடுத்து என்ன பண்ணுவாங்கிறத நம்ம ஹீரோவால கால்குலேட்டே பண்ண முடியல. நம்ம ஹீரோவோட லைஃப்க்கு என்டர்டெய்னிங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ இப்போதைக்கு அவ கூட பழகிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.